மதிப்புக்குரிய கலை கவரி நுண்கலை கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களே, நம்முடைய கல்லூரியில் மாணவ செல்வங்களுக்கு அடிக்கடி இந்த எத்திக்ஸ் அவரை முறையாக நடத்துவதற்காக தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற சமஸ்கிருதத்துறை தலைவர் டாக்டர் கோவிந்தன் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே மற்றும் வளாக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். நான் என்னுடைய எத்திக்ஸ் அவர் ஒரு ½ ஹவர் தான் எடுக்க போகிறேன். மீதி ½ ஹவர் ஒரு கலந்துரையாடல், நீங்களும் நானும் கலந்துரையாட போகிறோம். இதன் அடிப்படையில் இதை பேஸ் பண்ணி என்னென்ன கருத்துக்கள் உங்களுக்கு சொல்கிறோமோ அதை பேஸ் பண்ணி கலந்துரையாட போகிறோம். சரியா? ஐ வில் பி ஸ்விட்சிங் டு இங்கிலீஷ் நவ் அண்ட் தென். ஏன்னா நம்ம கூட நான் தமிழியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் மாறி மாறி நான் பேசுவேன். ஓகே? ஹிந்தியில் பேச மாட்டேன், எனக்கு ஹிந்தி நமக்கு தெரியாது. தமிழில் இங்கிலீஷ்லேயும் உங்களோட பேசுவேன். சரியா? சில நேரம் நான் பேசுகிறதே உங்களுக்கு ஹிந்தியில் பேசுகிற மாதிரி கேட்கலாம். ஓகே, ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டில் வாசிங்களேன். ரீட் த டைட்டில் ஆஃப் த அவர். The increase of reclusive attitudes and the decline of sociability in the modern world. அதாவது நம்ம மத்தியில் பொதுவாக இந்த உலகத்தில் இப்போ ஒரு வகையான எண்ணம் பரவிட்டு வருது. என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வேலையில் இருந்துக்குவேன், மற்றவங்களோட பழகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ரெக்ளூசிவ்னஸ். இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்றது வேறு, ஒருத்தருடைய தனித்தன்மைன்னு சொல்கிறது இண்டிவிஜுவலிஸ்டிக். தட் இஸ் நத்திங் ராங், தட் இஸ் குட். ஆனால் இந்த ரெக்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அதுதான் அதிகமாக வளர்ந்துட்டு வருது. இன்றைக்கி காலையில் நீங்கள் செய்தித்தாள் பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியிலையும் சரி, யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸும் சரி, உலகத்தில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வார். எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு? அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், ஈரான், அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யா வார் ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. ஆப்ரிக்காவில் பல நாடுகளுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியல. ஏன்னா அங்கேருந்து எந்த விஷயம் வெளியே வரதில்லை. ஆப்ரிக்காவில் நிறைய நாடுகள் மத்தியில் உள்நாட்டு கலவரம் நடக்குது, இன்டர்னல் வார் அவங்களுக்குள்ள நடக்குது. இந்தியாவிலையும் அதே போல் பல விதமாக சண்டை சச்சரவுகள் இருக்குது. மத ரீதியாக சண்டை சச்சரவுகள், இன ரீதியாக, மொழி ரீதியாக, இப்படிலாம் பிரச்சனைகள் சண்டைகள் நடக்குது. ஸோ இந்த நிலையில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. மாறாக சோஷியபிலிட்டி, எல்லாரும் எனக்கு வேணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நான் சேர்ந்து வாழணுன்ற ஆட்டிடியூட் மத்தியில் டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்குது. சோஷியபிலிட்டி அப்படின்றத தெரிஞ்சு தான் நான் ஆர்ச்பிஷப் ஃபுல்டன்ஷீன், அவர் இப்போ வெனரபிளாக இருக்கிறாரு. சூன் ஹீ இஸ் கோயிங் டு பி பியாட்டிஃபைட், அதாவது அவர் பிளஸட் ஃபுல்டன்ஷீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அவர் என்னுடைய பாஸ். அமெரிக்காவில் நான் ஒரு 5 ஆண்டுகள் பணி செய்தப்போ இவருடைய புக்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். 90 புக்ஸ் எழுதியிருக்கார். 90 புக்ஸ் he has written. is no more. 79 இறந்துட்டார். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிறிஸ்டியானிட்டியில் எடுத்தோன்னே செயின்ட்டுன்னு ஒருத்தரை கூப்பிட மாட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே அவருடைய டூமில் மிரக்கல்லாம் நடக்குது, அவர் ஒரு இறை மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா there is a process. ஃபர்ஸ்ட் அவருக்கு வெனரபிள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க, இறை அடியார் அப்படி அந்த பட்டத்தை தான் இப்போ வாங்கியிருக்கிறார், இறை அடியார், வெனரபிள். அதுக்கு அடுத்தது பிளஸட், பியாட்டிஃபை பண்ணி பிளஸட் ஃபுல்டன்ஷீனாக இப்போ இன்னும் கொஞ்ச நாள் செப்டம்பரில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சீக்கிரத்தில் அது செயின்ட்டுன்ற பட்டமும் அவர் கொடுத்துருவாங்க. வெரி செயின்ட்லி பர்சன். ஹி வாஸ் அ ப்ரீஸ்ட், தென் ஹி பிகேம் பிஷப் அண்ட் ஆர்ச்பிஷப். ஆர்ச்பிஷப்பாக தான் அவர் இறந்து போனார். அவருடைய புத்தகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னா இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு, எல்லாரும் படிக்கும்.
குறிப்பாக அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அமெரிக்கனாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஒரு இடத்துல சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹிந்துஸ் ஹவு டு பி அசெட்டிக் அப்படின்னு சொல்கிறார். யூ நோ த மீனிங் ஆஃப் அசெட்டிசிசம்? உடலை வருத்திக்கிறது. உடலை வருத்திக்கிறது வேறு எந்த மதத்துலையுமே இல்லாத ஒன்று இந்து மதத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் சொல்கிறார். எந்த புத்தகம்னு சரியாக சொல்ல முடியல. ஐ திங்க் ட்ரெஷர் இன் கிளே அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். அப்போது எல்லா மதங்களையும் அப்ரிஷியேட் பண்ணவராக இருந்தாலும் ஒரு நல்ல வேல்யூஸை கொடுத்த ஒரு அருமையான ஒரு புனிதர் தான். என்னை பொறுத்தவரை அவர் புனிதர் தான். இன்னும் திருச்சபை அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கல, ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் அவர் செயின்ட்டு தான். சீக்கிரம் செயின்ட்டுன்னு சர்ச் அவருக்கு பட்டம் கொடுக்க தான் போகுது. அப்படிப்பட்ட கிரேட் ஃபுல்டன் ஷீன் அவருடைய புத்தகம் கோ டு ஹெவன். என்ன புத்தகம்? கோ டு ஹெவன். சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது, ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதரு ஜனங்கள்கிட்ட கேள்வி கேட்டாராம், அன்பான மக்களே, யார் யாரெல்லாம் ஹெவனுக்கு போகணும் கை தூக்குங்க அப்படின்னாராம். எல்லாரும் கை தூக்குனாங்களாம், ஒரே ஒருத்தர் மட்டும் கை தூக்கலையாம். கேட்டாராம் ஃபாதர் பீடத்தில் இறங்கி கேட்டாராம், ஏன்பா உனக்கு ஹெவனுக்கு போக பிடிக்கலையா? ஃபாதர், நான் இந்த சர்ச்சு இல்லை ஃபாதர், நான் வேறு சர்ச்சு அப்படின்னா. இதுக்கு பேர் ஜோக்கு, இது பரவாயில்ல. ஓகே, சிரிக்க ட்ரை பண்ணதுங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிங்க. அப்படி கோ டு ஹெவன் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன அருமையான வார்த்தைகள்லேருந்து நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ். ஓகே, ஸோ த இன்க்ரீஸ் ஆஃப் ரெக்ளூசிவ் ஆட்டிடியூட் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் சோசியபிலிட்டி இன் த மாடர்ன் வேர்ல்டு. இது நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அந்த புத்தகத்துக்குள்ளே அவர் சொன்ன செய்தியிலேருந்து எடுத்துக்கிட்டது. ஆக்சுவலாக அவர் லிட்டரலாக அந்த தலைப்பு கொடுக்கல. ஓகே, வில் கோ டு ஒன் பை ஒன். கோ. Man is created to live with God and to live with men. மென்னுனா இங்கே எல்லாத்தையும் குறிக்கும். என்னடா அது ஆண்களை மட்டும் கூப்பிட்டுருக்கான்னு நினச்சிக்காதீங்க. மென்னுனா பொதுவாக மனிதர்கள். ஸோ நாம் கடவுளோடையும் வாழணும், கடவுளையும் அன்பு செய்யணும், கடவுளோடையும் வாழணும், மனிதருடையும் வாழணும். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைன்ற அவர் இந்த புத்தகத்தில் சொல்கிறார். ஸோ he cannot live alone. தனியாக வாழ முடியுமா சொல்லுங்கள். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் இந்த அங்கி போட்டிருக்கேன்ல, இந்த அங்கியை நான் துவைச்சேனா? எனக்கு ஹெல்ப் பண்ணி துவைச்சி அயன் பண்ணி ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். இப்போ மதியம் நான் சாப்பிட்டேன், இந்த சாப்பாடு நான் சமைச்சேனா? இன்றைக்கி எங்கள் ஹாஸ்டலில் செய்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க, சாப்பிட்டேன். இந்த மின்சார பல்புகள்லாம் இங்கே பார்க்குறீங்கள, இதெல்லாம் இங்கே ஒளிர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மின்சாரத்தை இங்கே கொண்டு வந்து வேலையை நான் செய்தேனா? இல்லை. இங்கே ஓடுற ஃபேனு வேறு, எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே யாரோ எனக்கு செய்கிறாங்க. ஸோ அடுத்தவங்களை நான் டிபெண்ட் பண்ணாமல் நான் தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. யாருமே, நம்ம எல்லாருமே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கிறோம். இப்போ ஒரு நாட்டில் கிடைக்கிறது இன்னொரு நாட்டில் கிடைக்காது. இப்போ நம்ம எங்கேருந்து பெட்ரோல் வாங்குகிறோம், டீசல்லாம் பெட்ரோல் இறக்குமதி எங்கேருந்து செய்கிறோம்? குரூட் ஆயில் எங்கேருந்து இறக்குமதி செய்கிறோம்? ரஷ்யா, ஈரான். இப்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் போடுறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க, எங்கள் நாட்டிலேருந்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம இங்கே கிடைக்காத வெளியிலேருந்து வாங்கிக்கிறோம். இப்போது ராஜஸ்தான் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? மார்பிள். வேறு எங்கேயும் மார்பிள் கிடைக்காது. நீ மார்பிள் வேணும்னா ஒன்று ராஜஸ்தானுக்கு வரணும், இல்லை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இட்டாலிக்கு போகணும். இட்டாலியில் மார்பிள் இருக்குது. அப்போ ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் கடவுள் படைப்பிலே அப்படி வச்சுருக்கிறார். ஸோ வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஒருத்தட்ட இருக்கக்கூடியதை நம்ம வாங்கிக்கணும், நம்மள்ட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு ஒரு உலகத்தை தான் கடவுள் படைச்சிருக்கிறார். சரியா? நான் தனியாக என்னால் வாழ முடியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஒரு நெசவாளி நெய்தது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயி எங்கேருந்தோ கொண்டு வந்தது, அவர் விளைவிச்சு. குடி தண்ணீர் எல்லாமே, மின்சாரம், சிலிண்டர், கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி
இயங்குகிற எல்லாமே மற்றவங்களுக்கு நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ we cannot live alone. தனியாக நம்ம வாழ்ந்துடலாம் தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ இதை இப்படி சொல்லுவாங்க, மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மனிதன் ஒரு சமூக பிராணி இல்லையா. we have to live with others. இவங்க எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், in olden days man went to God from the order in the universe. யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இதை பார்த்துட்டு கடவுள்கிட்ட போகிறான். the modern man goes to God through the disorder in himself. மாடர்ன் மேன் எப்படி போகிறான்? the disorder in himself, அதுலேருந்து கடவுள்கிட்ட போகிறான். the modern soul no longer looks to find God in nature. the modern soul no longer looks to find God in nature. In olden days, man gazing out of the vastness of creation, the beauty of the skies and the order of the planets, deduced the power, the beauty and the wisdom of God who created and sustained that world. But the modern man, unfortunately, is cut off from that approach by several obstacles. He is impressed less with the order of nature than he is disorder of his own mind. அப்போ முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நான் அந்த ஓல்டன் டேஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இயற்கையை பார்த்து அதன் வழியாக கடவுள்கிட்ட போகிறாங்க. ஸோ இயற்கையை விவேந்தாங்க, பாராட்டினாங்க, நேச்சரை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்றைக்கி மக்கள் யாருமே அதுக்கிட்ட போகிறதே இல்லை. இயற்கை they take it for granted. ஒரு மரமோ ஒரு வயல்வெளியோ மலையோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் கடவுளை நினைக்க they don't take time. அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை. என்னமோ இங்கேருந்தோ வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இவனுக்குள்ளார ஒரு டிஸார்டர் இன்றைக்கி இருக்குது மாடர்ன் மேன்கிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் நெக்ஸ்ட், in olden days philosophers discussed the problem of man. Now they discuss man as a problem. மேனுடைய ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணது போயிட்டு டுடே மேன் himself has become a problem. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட். Why? Because man now finds that he is locked up himself, his own prisoner. அவனே தனக்குள்ள ஒரு கைதியாக இருக்கிறான். ஒரு ஏதோ அடைபட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறான். எல்லாருமே யாரை கேட்டாலுமே சுதந்திரமாக இல்லை, என்னை யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்க, எனக்குள்ளே ஒரு இறுக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா ஆண் பெண் எல்லா தரப்புலையும் இது இருந்துகிட்டு இருக்கு. The modern man is divided from himself, his fellow men and from his God. அவன் தன்கிட்டேருந்து மட்டும் அவன் அப்படி ஃபீல் பண்ணல, தன்னுடைய சக மனிதன்கிட்டேருந்து அவன் பிரிஞ்சிருக்கிறான், இறைவன்கிட்டேருந்து அவன் பிரிஞ்சிருக்கிறான். இந்த ஒரு சிந்தனையை அவர் வலியுறுத்துகிறார் மாடர்ன் மேனை பற்றி. The modern man changes his philosophy from time to time. தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய தத்துவத்தை அவன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே போகிறான், ஒரு நிலையாக இருக்கிறதே இல்லை. The man who is not at peace with himself will not be at peace with his brother or sister. தனக்குள்ளேயே சமாதானத்தோடு வாழ முடியாத ஒருத்தன் அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? மதர் டெரிசா சொல்லுவாங்க, பீஸ் பிகின்ஸ் வித், சொல்லுங்க நீங்கள் முடிங்க. பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். எக்ஸாக்ட்லி, பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். அந்த ஸ்மைலே இல்லாத ஃபேஸஸ் எத்தனை இடங்களில் நம்ம வச்சுருந்துருக்கோம் இல்லை? சிரிக்கிறோம், கண்ணா பின்னான்னு எங்கே சிரிக்கக்கூடாதோ அங்கெல்லாம் சிரிக்கிறோம். ஆனால் அடுத்தவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாமல் இறுக்கமாக எவ்வளோ நேரங்கள் நம்ம இருந்து நம்ம பீஸை கல்டிவேட் பண்ணாமல் இருந்திருக்கிறோம். ஸோ நமக்குள்ளே முதல்ல பீஸ் இருக்கணும், அப்போ தான் அது அடுத்தவங்களுக்கு அந்த பீஸு கொடுக்க முடியும், அமைதியை கொடுக்க முடியும். Nothing is more tragic in an individual who once was wise than to lose his memory, and nothing is more tragic to a civilization than the loss of its tradition. இது அர்த்தம் புரியுதா? ஒருத்தன் பெரிய அறிவாளியாக இருந்துட்டு திடீர்னு இந்த ஞாபகம் மறந்து வருது இல்லையா,
என்ன பிரச்சனை? ஞாபகம் மறந்து போகுது எல்லாமே. அல்சைமர்ஸ், டிமென்ஷியான்றது மறந்து போகிறது. டிமென்ஷியாவுடைய ஒரு முத்தின ஸ்டேஜ் அல்சைமர்ஸ். உதாரணத்துக்கு எங்கள் அம்மா, ஷீ இஸ் 95. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக ஞாபகம் மறதியே இல்லை. இப்போ நான் போனாலும் என்னை பார்த்து சிரிப்பாங்களே தவிர நான் யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் என்ன தான் சொல்லி ஞாபகப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஞாபகம் வராது. என் பேரை கேட்டாலும் தெரியாது. அதனால் எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை வளர்த்து என்னை பெத்தெடுத்த இந்த தாய்க்கு இந்த முதிர்ந்த வயதில் ஞாபகம் இல்லை. ஸோ என்னதான் ஞாபகம், நீ என்னதான் பெரிய படிப்பாளி ஞானியாக இருந்தாலும் உனக்கு ஒரு காலம் வரும், அப்போ நீ எல்லாமே மறந்து போயிடுவேன், மெமரி லாஸ் ஆயிரும். இட்ஸ் அ ஃபேக்ட் பிகாஸ் ஆஃப் த ஏஜிங். எல்லாருக்குமே, உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்கிறீங்களா? சரி, அப்போது அது ஒரு பெரிய ட்ராஜடி. அப்புறம் the nothing is more tragic to a civilization than the loss of its tradition. இது ரொம்ப கவனிக்கணும் நீங்கள். இதை விட கொடுமையானது அந்த சிவிலைசேஷன் கிடையாது. எது? அந்த சிவிலைசேஷனுடைய கலாச்சாரமே அழிகிறது. உதாரணத்துக்கு நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டுக்குரிய இந்த கலாச்சாரத்தெல்லாம் நம்ம கட்டி காக்கிற ஒரு நிறுவனம் தான் என்ன வச்சுருக்கிறோம், பரதக்கலை வளர்க்குறதுக்கு கலை காவிரி நம்ம நிறுவனர் மான்சிங்கர் S.M. ஜார்ஜ் தொடங்கினார் இல்லையா? இந்த பரதக்கலை இதை வளர்த்தெடுக்காமல் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த சிவிலைசேஷன் அடி வாங்கும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவிலைசேஷன் நம்முடைய தமிழ் கலாச்சாரமே அடி வாங்கும். நெக்ஸ்ட், the organized atheism of the present hour is thus a projection of self-hatred. No man hates God without first hating himself. The organized atheism of the present hour. ஏத்திசம்னா என்ன? கடவுள் மறுப்பு இல்லையா? ஆர்கனைஸ்ட் ஏத்திசம் அப்படிங்கிறது நத்திங் பட் செல்ஃப் ஹேட்ரட், நம்மளையே நம்ம வெறுக்கிறது. இது கொடுமையானது. த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செல்ஃப் ஹேட்ரட், தன்னையே வெறுக்கிற ஒருத்தனுடைய அடையாளம் தான் இந்த ஏத்திசம், கடவுள் மறுப்பு அப்படிங்கிறார். நோ மேன் ஹேட்ஸ் காட் வித்தவுட் ஃபர்ஸ்ட் ஹேட்டிங் ஹிம்செல்ஃப். தன்னையே வெறுக்கிறவன் தான் யாரை வெறுப்பான்? கடவுளை வெறுப்பான் அப்படிங்கிறார். தன்னையே வெறுக்கிறவன், தன்னையே அன்பு செய்யாதவன் கடவுள்ன்ற கான்செப்ட் போவே மாட்டான் அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், பெர்செக்யூஷன் ஆஃப் ரெலிஜன் இஸ் a sign of the indefensibility of the anti-religious or atheistic attitude, for by the violence of hate it hopes to escape the irrationality of godlessness. ஸோ இந்த பெர்சிக்யூஷன் ஆஃப் ரெலிஜன் பல இடங்களில் உலகத்தில் இந்த மதம் தான் இருக்கணும், வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது, வேறு எந்த மதத்தையும் யாரும் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்க எதை ஏற்றுக்கொள்ளலை? பெர்சிக்யூஷன் ஆஃப் ரெலிஜன் இஸ் a sign of the indefensibility of the anti-religious and atheistic attitude. அது ஒரு வகையான கடவுள் மறுப்பு தன்மை தான் அப்படிங்கிறார். ஒரு மதத்தை, பிற மதத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருடைய குணம் கூட ஏத்திஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படிங்கிறார் ஃபுல்டன் ஷீன். சரிங்களா? எனக்கு என் மதம் தான் முக்கியம் சொல்லி இந்த அடிப்படைவாதம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இது புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அவங்கவுங்க மதத்தை பின்பற்ற நான் உரிமை கொடுத்தா நான் உண்மையிலேயே ரெலிஜியஸ்னு அர்த்தம். நான் கொடுக்கலன்னா ஐ எம் ஆன்டை ரிலிஜியஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அல்லது ஏத்திஸ்டிக், நான் ஒரு ஏத்திஸ்டாக மாறுகிறேன்னு அர்த்தம். கடவுள் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். கடவுள் மறுப்பு கொள்கையை நான் கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ நம்ம எல்லாரையும் மதிக்கவும் எல்லாருடைய மதங்களையும் போற்றவும் சகோதரத்துவத்தை வளர்க்குறது தான் உண்மையான இறை நம்பிக்கை. அது இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாரு? காட்லெஸ்னஸ் அப்படிங்கிறார். சரியா? அவன்கிட்ட கடவுள் இல்லை அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், isolation is a peculiar quality of godlessness whose natural habitat is away from fellow men. Isolation, சிலர் என்ன செய்வாங்க, சமுதாயத்தில் தங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, பிரிஞ்சே இருப்பாங்க. தனியாக இருக்கிறதே அவங்களுக்கு பழக்கமாகவே போகும். அந்த மாதிரி இருக்கிறதும் இட்ஸ் a peculiar quality of godlessness. உங்ககிட்ட கடவுள் இல்லைங்கிறார்.
இதை நம்ம சமுதாயத்தில் மற்ற இடங்களில் மட்டும் ஏன் நம்ம கல்லூரியிலே பார்க்கலாம். நம்ம கல்லூரியிலேயே தனியாக பிரிஞ்சு யாரோடையும் சேராமல் போகக்கூடிய எல்லாரும் மாணவர்களையும் பார்த்துருக்குறேன், பணியாளர்களையும் பார்த்துருக்குறேன். எல்லாரோடையும் சேர்ந்து இணக்கமாக போகக்கூடிய இந்த தன்மை இருந்துச்சுனாலே கடவுள் உங்ககிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். சரியா? யோசிச்சு பாருங்கள். வந்த நாளில் கல்லூரியில் சேர்ந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சில மாணவ செல்வங்கள் அந்த சிலருடையே தான் போவாங்க, வருவாங்க, போவாங்க. ஹாஸ்டல் போனாலும் சரி, கிளாஸ்க்கு வந்தாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்படின்னா மறைமுகமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? they are not saying that God is with us. அந்த காட்லெஸ்னஸை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்தது, it is an interesting psychological fact that the frustrated soul hates goodness and wants to be separated from it. நன்மையை விரும்பாத ஒரு நபர், ஒரு ஆன்மா wants to be separated from it. அது frustrated soul அப்படிங்கிறார். எதுலையுமே ஈடுபாடு இல்லாத, ஃப்ரஸ்ட்ரேஷனாக தெரியுது இல்லையா, எதுலையுமே ஈடுபாடு இல்லாத, எதையுமே விரும்பாத ஒரு விரக்தி அடைந்த ஒரு ஆன்மா ஹேட்ஸ் குட்னஸ், நன்மையை அது ஒருபோது விரும்பாது, நல்லதுன்னு சொன்னாலே ஏற்றுக்காது. வாண்ட்ஸ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் இட், அதுலேருந்து விலகி இருக்க நினைக்குமா. ஸோ அப்படி நம்ம யாருமே இருக்கக்கூடாது. தென் எவ்ரி சின்னர் ஹைட்ஸ் ஃப்ரம் காட். எவ்ரி சின்னர் ஹைட்ஸ் ஃப்ரம் காட். ஸோ பாவம் செய்த எல்லாருமே என்ன செய்கிறாங்க? கடவுளை விட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹைட்ஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் காட். ஓகே. The way we live has an influence on the way we think. நம்ம எப்படி வாழ்கிறோன்றது எதை பொறுத்தது? நம்ம எப்படி திங்க் பண்ணுறோன்றது பொறுத்தது. சரியா? நாம் நல்லது திங்க் பண்ணோம்னா நம்ம நல்லது செய்வோம். ஓகே. Those who have good will perceive divine things according to truth. Those who have not good will perceive them in a confused way, which makes them doubt and feel that they are mistaken. Those who have good will perceive divine things according to truth. நல்லதை யாரெல்லாம் நினைக்க குட்வில் வச்சிருக்கிறாங்களோ they perceive divine things, இறைவனுடைய அந்த ஒரு அருளை, கொடையை அவர்கள் பெறுகிறார்கள். according to truth. Those who have not good will perceive them in a confused way. அவங்களுக்கு வந்ததே அவங்களுக்கு தெரியல, which makes them a doubt and feel that they are mistaken. தவறு செய்ததாக உணர்றாங்க. Next, the message of the angels on Christmas night told us that only men with good will would become God's friends. தமிழில் எப்படி வருதுன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நல் மனத்தவருக்கு அமைதி உண்டாகுக. இதுதான் அதோட அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் நல்ல மனசு இருக்குதோ அவங்க எல்லாம் கடவுளுடைய நண்பர்கள் அப்படிங்கிறார். அவர் எந்த மதத்தையும் குறிப்பிடவே இல்லை. இந்த பர்டிகுலர் மதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள்லாம் கடவுளுடைய நண்பர்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நல்ல மனசு இருந்தாலே நம்ம எல்லாருமே கடவுளுடைய நண்பர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஆஃப் தட்? ஓகே. நெக்ஸ்ட், the three kinds of dirt that can accumulate as habits on the window of the soul to keep God's grace from coming in. கடவுளுடைய அருள் நம்முடைய the window of the soul, ஆன்மான்ற அந்த நம்முடைய ஜன்னலுக்குள்ளே வருவதற்கு தடையாக இருந்து அதை அழுக்காக்கக்கூடிய 3 விதமான அழுக்குகள் என்ன அப்படின்னா, carnal dirt or inordinate love of fleshly pleasures. carnal love, carnal dirt அப்படின்னா உடல் சார்ந்த நம்முடைய ப்ளஷர், உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்பங்கள், இது ஒரு டர்ட். உடல் சார்ந்த அன்பு. ஓவராக சிலருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், எப்போதுமே தங்களுடைய உடம்பை பற்றியே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அல்லது செக்ஷுவல் ப்ளஷர், இதுக்கு ஓவராக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னார்டினேட் லவ் ஆஃப் ஃப்ளஷ்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே ஒரு வகையான டர்ட். அது இந்த ஆன்மாவுக்கு ஒரு பெரிய கரையை ஏற்படுத்துகிறது. இட் அக்யூமுலேட்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு டர்ட் அக்யூமுலேட் பண்ணுது. ரெண்டாவது, மணி டர்ட் ஆர் த லஸ்ட் ஆஃப் பொசஷன்ஸ். மணி, பணம், காசு, துட்டு,
இது எல்லாமே ஒரு வகையான டர்ட். பணத்தின் மீது அளவு கடந்த ஆசை. பணம்னா எது விஷயம், பணம்னா கொலை செய்வான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பணம் பணம் பணனே எந்த நேரமும் இருப்பாங்க. ஸோ அது இட்ஸ் அ டர்ட். மூணாவது, ஈகோசென்ட்ரிக் டர்ட் ஆர் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் வேனிட்டி. புகழ், பெருமை, ஈகோசென்ட்ரிக், நான் எப்போதுமே கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீட்டில் நான் தான் பணமாக இருக்கணும். ஏன், ரெண்டு இடத்துலையுமே மாலை என் கழுத்தில் இருக்கும். ஸோ நான் சொல்கிற அந்த ஆட்டிடியூட் ஈகோசென்ட்ரிக் ஒருபோது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது மூணையுமே ஃபுல்டன் ஷீன் ஒரு டர்ட் அப்படிங்கிறார், கரைகள். நெக்ஸ்ட், blessed are the clean of heart for they shall see God. எங்கே சொல்லியிருக்கார் இயேசு? மத்தேயு நற்செய்தியில் சொல்கிறார். மலைப்பொழிவு, காந்தியடிகளுக்கு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். காந்தியடிகளுக்கு மிக பிடித்த ஒரு பைபிளில் அவர் பிடித்த பகுதினா மலைப்பொழிவு, செர்மன் ஆன் த மவுண்ட். மத்தேயு நற்செய்தி பகுதியில் இயேசு போதிச்ச அந்த பேறு பெற்றோர்னு சொல்லுவார். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இறக்கமுடையோர் பேறு பெற்றோர், அப்படியே ஒன்றுனா சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிறார். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். Only the holy people can see God. Only the holy people can see God. ஒரு ரோமில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர், ஒரு யங் ப்ரீஸ்ட் போய் கன்ஃபெஷன் பண்ண போகிறார். ஒரு ஃபாதர்கிட்ட, ஒரு ஃபாதர் இன்னொரு ஃபாதர்கிட்ட கன்ஃபெஷன் தெரியும் இல்லையா, பாவங்களெல்லாம் அறிக்கையிடுவோம், அவர் பாவம் மன்னிப்பு கொடுப்பார் இல்லையா. அப்போ போனப்போ அந்த உள்ளே உட்கார்ந்துருந்த ஃபாதர் சொன்னாராம், கன்ஃபெஷன் முடியும் போது இந்த யங் ப்ரீஸ்ட்கிட்ட, ஃபாதர் யூ வில் பிகம் அ போப் அப்படின்னாராம். யூ வில் பிகம் அ போப், நீ ஒரு போப்பாக வருவீங்க அப்படின்னாராம். அப்படி சொன்னவர் யாருன்னா செயின்ட் பாத்ரே பியோ. அப்படி சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா அந்த யங் ப்ரீஸ்ட்டு ஜான் பால் த செகண்ட், செயின்ட் ஜான் பால் த செகண்ட். ஸோ சொல்ல முடியுது பார்த்தீங்களா, எந்த காலத்தில் நடக்க போகிறது. இவர் யங் ப்ரீஸ்ட்டு 25-30 வயசில் உள்ளவர், 70 வயசில் அவர் போப்பா வரப்போ 40 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறத ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒன்லி ஹீ இஸ் அ ஹோலி ப்ரீஸ்ட். ஹோலி மேன் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும். அதான் சொல்ல வர்றார், blessed are the clean of heart for they shall see God. ஏன் நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க, இதுக்காக எல்லாரும் புனிதர் பட்டம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே சில நல்ல நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அது அப்படியே நடக்கும் இல்லையா. உங்கள் வீட்டில் நல்லா அனுபவிச்சிருக்கீங்க, அவங்க சொன்னாங்க அப்படியே நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புனிதமான வாழ்க்கை வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்கள், அவங்கக்கிட்டையும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினர் எல்லாரோடையும் யார் இருக்கிறா, கடவுள் இருந்தால் மட்டும்தான் அது அவங்க சொல்ல முடியும். ட்ராப் டோர்ஸ், நம்ம என்னதான் கடவுளை விட்டு பிரிஞ்சு போனாலும், எவ்வளோ தூரம் பிரிஞ்சு போனாலும், கடவுள் என்ன செஞ்சுருக்காரு, நம்ம ஆன்மாக்குள்ளார ஒரு ட்ராப் டோர் வச்சுருக்கிறான். ஒரு சின்ன ஒரு அடைப்பு, திறப்பு. அது என்ன அப்படின்னா, ஒன்று லவ் ஆஃப் குட்னஸ். நீ என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும், நீ எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும், உன்கிட்டையும் ஒரு இடத்துல இந்த லவ் ஆஃப் குட்னஸ் இருக்கும். நன்மையை விரும்பக்கூடிய ஒரு மனம் கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா. அதை வச்சு கடவுள் வந்துடுவாராம். அந்த ஒரு நன்மை விரும்பக்கூடிய அந்த ஒரு பண்பை வச்சுக்கிட்டு கடவுள் உள்ளே வந்துடுவாராம். ரெண்டாவது, ஃபீலிங் லோன்லினஸ். நீ என்ன தான் கடவுள் விட்டு பிரிஞ்சு போனாலும், உங்ககிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி போனாலும், ஒரு நேரம் வரும், எப்போ யூ வில் ஃபீல் லோன்லி. தனிமையை கண்டிப்பாக நீ உணர வேண்டிய ஒரு தருணம் வரும். அதை பயன்படுத்தி யார் வந்துடுவாராம், கடவுள் வந்துடுவார்னு சொல்கிறார் ஃபுல்டன் ஷீன். சரியா. ஸோ இப்படி பாருங்கள், நம்ம அவரை விட்டு பிரிய அவர் ஒருபோதும் விடுறதில்லை. நம்ம அவரோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் கடவுள். நெக்ஸ்ட், நோ மேன் இஸ் குட் அன்லெஸ் ஹீ இஸ் ஹம்பிள். யாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, தாழ்ச்சி மட்டும் இல்லாமல், தாழ்ச்சி ஹியூமிலிட்டி ஹம்பிளாக இல்லாமல் ஒருத்தர் நல்லவன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற. தென் a man who thinks he is greater than he actually is not humble and but vain and boastful fool அப்படிங்கிறார்.
A man who thinks he is greater than, நான் யாரோ அதை விட நான் அதிகமாக ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சுருப்பேன் இல்லையா, புரியுதுங்களா? நான் யாருன்றதை ஏற்றுக்காமல் என்னை பற்றி ஓவராக நானே பில்டப் பண்ணி வச்சுக்கிறது ஹம்பிள் கிடையாது, அது ஹியூமிலிட்டி கிடையாது, அது போஸ்ஃபுல், வீணான பெருமை அடிச்சுக்கிறது அப்படிங்கிறார். அது முட்டாள்தனத்துக்கு சமங்கிறார். நெக்ஸ்ட், the only person in the world who had eyes to see would want to be a staff to the blind. யார் உண்மையிலேயே பார்வை உள்ளவர் இந்த உலகத்தில் அப்படின்னா, யார் பார்வையற்றவருக்கு ஸ்டாஃபாக இருக்கிறாரோ, ஊன்றுகோலாக இருக்கிறாரோ, அவர் தான் உண்மையிலேயே பார்க்க திறன் உள்ளவர் அப்படிங்கிறார். You understand the meaning? Right. The only person in the world who was healthy would want to minister to the sick. உண்மையிலேயே ஆரோக்கியமான மனிதன்னா யாரு? யாரு நோயாளிகளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆரோக்கியமான மனிதர்கள். சரியா? ரைட். நம்மளோட பிள்ளைங்களில் மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் காலையில் ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே உண்மையிலேயே பார்க்கக்கூடியவங்க. ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு வரும்போது அவங்கள வேனில் காரில் ஏற்றியோ அது ஆட்டோலையோ அவங்கள கூட்டிகிட்டு வரும்போதும், சாயந்தரம் நடந்து போகும்போது பஸ் ஸ்டாண்டில் டிராஃபிக்கான இடத்துல கூட தோளில் கையை பிடிச்சிட்டே போகும்போது வர்றாங்க பாருங்கள், அந்த ஸ்டாஃபாகவே மாறிடுறாங்க. அவங்க ஸ்டாஃப்னால் ஊன்றுகோல் இல்லையா, கேன்னு சொல்லலாம், ஸ்டாஃப்னு சொல்லலாம். அந்த ஸ்டாஃபாகவே அவங்க மாறிடுறாங்க, அந்த நபருக்கு வழி நடத்துது. அப்படி டூரில் கூடங்க சார் சொல்லுவாங்க, டூரில் கூட நம்ம போன காலேஜ் டூரில் கூட எனக்கு நான் சொன்னேன், தம்பிங்களா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா, கண்டிப்பாக வரணுமான்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ கிரேட், ரியலி தே ஆர் கிரேட். அதே போல் நம்ம பிள்ளைங்க உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறாங்கல்ல, அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போனவங்க அவங்க உண்மையிலேயே ஆரோக்கியமானவங்க, கூட்டிகிட்டு போகிறவங்க. அதே போல் அவங்க கூட இருந்து ஹாஸ்பிட்டலில் கூடையே அவங்க பெட்டில் படுத்துருக்காங்கன்னா தரையில் படுத்துக்கிட்டு கூடையே செய்கிற அவங்க எல்லாருமே தே ஆர் ஹெல்தி பீப்புள், ஆரோக்கியமான மனிதர்கள். இட் இஸ் பாசிபிள் ஃபார் மேன் டு லிவ் ஆன் ஒன் ஆஃப் 3 levels. இந்த 3 தான் நம்ம ஏதாவது ஒரு லெவலில் இருக்கிறோம். ஃபுல்டன் ஷீன் சொல்கிறார், என்னது? சப்ஹியூமன் ஆர் த அனிமல் லெவல். என்ன அது அனிமல் லெவலில் இருக்கிற ஒரு லெவல் என்னவா? in which man is content to live only for his body. என்னுடைய உடல் சார்ந்த அவைகளை மட்டுமே நான் கருத்தில் எடுத்துக்குவேன், சாப்பிடணும். பிஷப் ஃபுல்டன் ஷீன் சொல்வார், மனிதன் தேடக்கூடிய 3 விஷயங்களில் அவன் ரொம்ப தேடக்கூடிய 3 விஷயம் என்னென்னா, ஒன்று ஃபுட்டு, 2வது செக்ஸு, 3வது நாலேஜ் அப்படிங்கிறார். நாலேஜ் இது இருந்தால் அதுக்கு அடுத்து அதை தேடுவான், அது இருந்துச்சுன்னா 2 இருந்துச்சுன்னா நாலேஜ் தேடுவான். இப்படி தான் மனிதன் இருப்பாங்கிறார். ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த தேவைகள்லையே மூழ்கி கடந்தோம்னா we are living in the animal level. அனிமலுக்கு வேறு என்ன தெரியும்? அனிமல் என்ன செய்யும்? அதே தான், அது உடலை தான் அது பெருசாக நினைக்குமே தவிர அது கலையை வளர்க்கணும்னா போய் நினைக்காது. அனிமலுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். அனிமல் எந்த நேரமும் அனிமலாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் நம்ம இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட், இதுலேருந்து ஒரு படி மேலே அடுத்த லெவல் என்னது? த ரேஷ்னல் லெவல். ரேஷ்னல்னா என்ன? பகுத்தறிவு இல்லையா, சிந்திச்சு பார்த்துட்டு எடுக்கிறது. என்னது? ஹியர் he will pursue a good pagan life and will defend the natural virtues but without great enthusiasm. ஒரு நல்ல வாழ்க்கை, பேகன் லைஃப், அதாவது இறை நம்பிக்கை அற்ற வச்சுக்கோங்களேன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு லைஃப் அவன் தேர்ந்தெடுப்பான். பட் வித்தவுட் கிரேட் enthusiasm, அதில் பெரிய ஒரு enthusiasm இருக்காது. அண்டர் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ரீசன் அலோன் he is tolerant, philanthropic, பெரிய கொடை வள்ளலாகவும் இருப்பார், டாலரண்ட்டாகவும் இருப்பார். he favors the underdog and contributes to community enterprises. தன்னம்பிக்கை இல்லாத, என்னெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேவர் பண்ணுறவராக இருப்பார். பட் he refuses to believe that there is a knowledge beyond the reach of his own intellect or a strength exceeding his own will. தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்குதுன்றது அவர் ஏற்றுக்கவே மாட்டார். நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம், பகுத்தறிவாளர்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்டு தான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் தட்?
டிவைன் லெவல், இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த லெவல். அதில் என்ன நடக்குது? இன் திஸ் மேன் தேங்க்ஸ் டு த கிரேஸ் ஆஃப் காட். கடவுளுடைய அருளுக்கு அவன் என்ன செய்கிறான்? நன்றி சொல்கிறான். டு த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் எலிவேட்டட் டு த சூப்பர் நேச்சுரல் ஆர்டர் அண்ட் இஸ் மேட் அ சைல்ட் ஆஃப் காட். கடவுளுடைய குழந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு போயிடுறான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெவல் என்னது? அனிமல் லெவல், அப்புறம் ரேஷ்னல் லெவல், தேர்டு டிவைன் லெவல். ஸோ நம்ம எல்லோரும் எந்த லெவலில் இருக்கணும்? தேர்டில், டிவைன் லெவலில் இருக்கணும். ஸோ நம்மளை பற்றியே செல்ஃபிஷாக நமக்கு 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 நமக்குன்னு இருக்கவே கூடாது. சரியா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. ஓகே.